முதலாவதா பஸ்ஸோட ரூஃப்கான பார்ட்ஸை எல்லாம் ஃபிட் பண்ணி அதையெல்லாம் வெல்ட் பண்ணி உறுதியா இணைக்கிறாங்க. இதே முறையில பஸ்ஸோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் ஸ்ட்ரக்சரும் தயாராகும். எல்லா பார்ட்ஸும் ஒழுங்கா அலைன் பண்ணப்பட்டு ஒன்னா சேர்த்து வெல்ட் பண்ணப்படும். இது மூலமா பஸ்ஸுக்கு அதோட பேசிக் ஸ்கெலட்டன் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். தென் பஸ்ஸோட ரெடிமேட் சாசி மேல இந்த ஸ்ட்ரக்சர் செட் பண்ணப்பட்டு வெல்ட் பண்ணப்படும். அடுத்ததா சைட் பேனல்ஸை பஸ்ஸோட சைட்ஸ்ல ஃபிட் பண்றாங்க. முதலாவதா சைட் ஸ்ட்ரக்சர் மேல சீலண்ட் பூசப்படும். அடுத்ததா ஒரு நீளமான மெட்டல் ஷீட்டை ஸ்ட்ரக்சர் மேல ஒட்டி கிளிப்ஸ் போடுறாங்க. அதோட ரெண்டு முனைகளையும் ட்ரில் பண்ணி ஸ்க்ரூஸை போட்டு ஃபிட் பண்றாங்க. இந்த வேலை முடிஞ்சதும் ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக், அதாவது FRP-ஆல் ஆன ரியர் ஃபேஸை பஸ்ஸோட பின்பக்கத்துல ஃபிக்ஸ் பண்றாங்க. பெரிய பிளைவுட் போர்ட்ஸால பஸ்ஸோட ஃப்ளோர் தயாரிக்கப்படுது. தென் ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக்கால தயாரிக்கப்பட்ட ஃப்ரண்ட் ஃபேஸையும் ரூஃப் சைட் டூம்ஸையும் ஃபிட் பண்றாங்க. ஒரு நீளமான மெட்டல் ஷீட்டை ஃபிக்ஸ் பண்ணி ரூஃபோட சென்டரை தயாரிக்கிறாங்க. பாத்தீங்களா, பஸ்ஸோட ரூஃப் தயாராயிடுச்சு. அடுத்ததா பஸ்ஸோட சைட்ஸ்ல சைடு லக்கேஜ் பேனல்ஸை ஃபிட் பண்றாங்க. ஏன்னா பேசஞ்சர்ஸோட லக்கேஜை வைக்க ஒரு இடம் வேணும்ல. கடைசியில என்ஜின் ஹூட்டையும் டேஷ்போர்டையும் ஃபிட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல பம்பர் அட்டாச் பண்றாங்க. இப்போ நம்ம பஸ் பெயிண்டிங்க்கு தயாராயிடுச்சு. பஸ்ஸை பஃபிங் பண்ணதுக்கு அப்புறம் பெயிண்ட் பண்றாங்க. பெயிண்ட் நல்லா காஞ்சதும் முதலாவதா பஸ்ஸோட ரூஃப்ல AC இன்ஸ்டால் பண்ணப்படும். அடுத்ததா பஸ்ஸோட உள்பக்கம் சைட் பேனல்ஸ் ஃபிட் பண்ணப்படும். சீலண்ட பூசி இன்டர்னல் ரூஃப் பேனல்ஸை பொருத்துறாங்க. அந்த ரூஃப் ஸ்ட்ரக்சரோட ஒட்டிக்கிற வரைக்கும் அதுல கிளாம்ப்ஸ் போட்டு வைக்கிறாங்க. சீலண்டால சைட் விண்டோ கிளாஸஸ் ஃபிட் பண்றாங்க. தென் 30 அடி நீளம் இருக்கிற லக்கேஜ் ரேக் இல்லைன்னா ஹேண்ட் ட்ராக்கை ஃபிக்ஸ் பண்றாங்க. அடுத்ததா ஹைட்ராலிக் லிப்ஸை பயன்படுத்தி விண்டோஸ்க்கு நேர் மேல அதை ஃபிக்ஸ் பண்றாங்க. பேசஞ்சர்ஸ் வசதியா உட்கார்ந்துக்க இதுல சீட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணப்படும். நெக்ஸ்ட் டிரைவர் கேபின்ல ஃப்ரண்ட் இன்னர் ரூஃப் ஃபிட்டிங் பண்ணப்படும். அது முடிஞ்சதும் பேசஞ்சர் டோரும் விண்ட்ஷீல்ட் ஃபிட்மெண்ட்டும் பொருத்தப்படும். எல்லா பார்ட்ஸையும் டோட்டல் பண்ணா ஒரு பஸ்ல அப்ராக்சிமேட்லி 4000 பார்ட்ஸ் இருக்கும். அண்ட் ஃபைனலி இது ஷவர் டெஸ்டிங்க்கு அனுப்பப்பட்டு பஸ்ஸோட உள் பக்கத்துல டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்ல தண்ணி லீக் ஆகாம இருக்கான்னு செக் பண்றாங்க.